அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்றைக்கு ஒரு காதல் பரிசு. இந்த காதல் பரிசை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கதை. அதில் ஒரு விஷயம் இருக்கு. கண்டது, கேட்டது, சுட்டது, படித்தது, பார்த்தது. கண்டது, கேட்டது, சுட்டது, படித்தது, பார்த்தது. இந்த 5 பகுதிகள் இருக்கு. இதில் இது சுட்டது. ஒரு இடத்துல சுட்டது. அதுக்கு கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். ஒரு ஐடி கம்பெனி, பெரிய ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனியில் மினிமம் சேலரியே ஒரு பையன் பொண்ணு 12 lakhs வாங்குவாங்க. அதில் ஒரு பையனை செலக்ட் பண்ணி சைனாவுக்கு அனுப்புகிறாங்க. அவன் சைனாவுக்கு போகிறான். சைனாவுக்கு போயிட்டு திரும்பி வர்றான். திரும்பி வந்தாலும் ஒரு 15 days கழித்து பார்த்தா அவன் தாடி மீசையோடு இருக்கான். அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் கூப்பிட்றாரு. என்ன மிஸ்டர், நீங்கள் என்னாச்சு, உனக்கு 15 days அப்படி தாடி மீசையோட வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், வாழ்வே மாயம் சார் அப்படிங்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா இந்த சின்ன வயசில் போய் வாழ்வே மாயம்னு சொல்கிற, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னாரு. சார், போன மாதம் நீங்கள் சைனாவுக்கு என்னை அனுப்பிச்சிங்களா? ஆமாம். சைனாவில் போய் நல்ல ஹோட்டலில் தங்கினா? ஆமாம். என்னுடைய வேலை போக மீதி இருக்க டைமிங்கில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கீழே ரிசப்ஷனில் சொல்லியிருந்தேன். அவங்க கைடு இல்லாமல் சுற்றி பார்க்க முடியாது, கைடு வேணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். மேல் ஆர் ஃபீமேல்னு கேட்டாங்க. நான் ஃபீமேல்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து என்னோடய ரூமில் காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் போய் கதை திறந்து பார்த்தா மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு சார். என்னாச்சுப்பா, என்னாச்சு? ஒன்றால் அங்கே நின்றுருந்த பொண்ணு அவ்வளோ அழகு சார். சிலை மாதிரி இருக்கா, பளிங்கு சிலை மாதிரி இருக்கா. நல்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கா. கண்ணெல்லாம் பளின்னு இருக்குது. சிரிச்சா வள்ளுவர்க்க பல்லெல்லாம் பளின்னு தெரியுது. தலையே சுற்றி போடுச்சு சார். அவள் கேஷுவலாக என் கூட ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி ஐ எம் ரெடி டு டேக் யூ டு ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நல்ல இங்கிலீஷ் வர பேசுகிறான். சரின்னு அவ கூட நான் போகும்போது ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் தெளிவாக காட்டி இப்படி 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 இதான் பீக்கிங்குடைய பெரிய சுவர், இதை கட்டினவங்க இவங்க, இது சோல்ஜர்ஸ், இது கூடம், இது மருந்து, என்னென்னோ சொல்லிட்டு வரா. இவன் அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன புரியல, இருந்தாலும் தலையாடிக்கிட்டே சாயந்தரம் ரூமுக்கு வந்தோடனே அவளுக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆஃப்டர் கிவிங் தட் டிப்ஸு ஹீ வாண்டட் டு கிவ் சம் ப்ரெசன்ட். அப்போ அவங்க ஃபாதருக்கு ஒரு வாட்ச் வாங்கி வச்சுருக்கான். சரி, அந்த வாட்சை அந்த பொண்ணு கொடுத்துடலான்னு சொல்லி அந்த வாட்ச் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு அந்த வாட்சை வாங்கினோன்னா பலார்னு ஒரு அப்பா போயிடுச்சு. பலார்னு அப்போ சரியான அப்பா போயிடுச்சு. இவனுக்கு தலையே கலங்கி போச்சு. என்னாச்சு, வாட் ஹேப்பன் சொல்றதுக்குள்ள அந்த பிள்ளை ஓடிடுறான். உடனே ரிசப்ஷனில் கூப்பிட்டு அந்த ரிசப்ஷனில் மேனேஜர் வர சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். சார், இந்த மாதிரி கொடுத்தேன், ஓங்கி அரைஞ்சிட்டானோன்னு அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் வாட்ச் கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னால் கொடுக்கறது தான் வாட்சுங்க. யாராவது ஒரு வீட்டில் பெரியவங்க யாராவது இறந்து போய் அவங்களுக்கு சடங்கு பண்ணுறாங்கல்ல, அந்த சடங்கு பண்ணுற ஆளுக்கு கொடுக்கறது தான் அந்த வாட்ச் ப்ரெசன்டேஷனும். அதனால் அந்த அம்மா அப்படி அடிச்சிச்சு, ஸோ சாரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்டார். என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 2 நாள் 3 நாள் எனக்கு அந்த எஃபெக்ட் அப்புறம் சரியாக போச்சு. அப்புறம் இந்த ஊரில் மட்டும் என்ன சார் ஆளுது அப்படின்னா, இந்த ஊரில் மட்டும் என்ன வாழுது அப்படின்னா, என்னடா ஆச்சுன்னா, இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. 2 பேரும் எதேச்சியாக ஒரு கோயிலை சந்திச்சுக்கிட்டோம். அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஒரு நாள் பீச்சுக்கு, ஒரு நாளைக்கு எங்கெல்லாம் போக ஆரம்பித்தோம். அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அடே அந்த பொண்ணு வெறுங்கையில் இருக்காடா, வெறுங்கை கையில் வாட்செல்லாம் இல்லை
அவளுக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கிட்ட ஒரு நல்ல வாட்ச் இருக்குது இந்தான்னு சொல்லி அந்த வாட்சை கொடுக்குறான். அந்த வாட்சை நான் வாங்கி கொண்டு போய் சாயந்தரம் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச் எடுத்து அவள் கையில் கட்டின உடனே கையில் கட்டின உடனே சீக்கிரம் சொல்லுங்கள் சார், அவள் திரும்பி பலார்னு அறிஞ்சு போட்டான். ஏன்னா அப்படின்னு கேட்டால் அவள் சொல்கிறா, இந்த வாட்ச் தான் போன வாரம் எங்கிட்டேருந்து திருட்டு போச்சு, இதை எப்படிறா உங்கள்கிட்ட வந்துன்னு சொல்லி இவனை அறிஞ்சு போட்டான். ஸோ இவன் காதலும் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். அப்போ தாடி வளர்க்காமல் என்ன செய்வான்? அப்படி தான் தாடி வளர்ப்பான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.